வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கான கிராசரி ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மளிகை சாமான் செலவை நம்ம பாதியாக எப்படி குறைக்கிறதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. நம்மளுடைய மளிகை சாமான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும் பொழுது நமக்கு தேவையானதும் வாங்கணும், அதே சமயம் தேவையில்லாததை வாங்கி நம்ம காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு தேவையானதையும் கம்மியான ரேட்டில் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஆகஸ்ட் மந்த்துக்கான மளிகை சாமான் என்ன நான் வாங்கினேன், எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் மளிகை சாமான் கிராசரி ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்களா, எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதம் மளிகை சாமான் ரேட் எல்லாமே ஏறி இருந்துச்சு. நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களோட ரேட்டெல்லாம் ஏறி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த மாதம் வந்து இழுத்து பிடிச்சி தான் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. எனிவேஸ் 3500 நான் வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கி வச்சுருந்தேன் மளிகை சாமானுக்கு. எவ்வளோ பில் வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோட லாஸ்ட்டாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மளிகை சாமான் செலவை குறைக்கிறதுக்கு அருமையான டிப்ஸ் 10 டிப்ஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டேன். நிறைய வியூஸ் போச்சு. 46,000 மக்கள் வந்து பார்த்து அதுக்கு நல்ல கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நானுமே ஒவ்வொரு மாதம் நான் மளிகை சாமான் வாங்க போகிறப்பையும் இந்த வீடியோவை நான் பார்த்துடுவேன். இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால தான் எனக்கு மளிகை சாமான் செலவு கம்மியாக வருது. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க 3500 வந்து பத்தாது, கண்டிப்பாக மளிகை சாமான் ரேட் ஏறிடுச்சுன்னு. பட் ஆனால் நான் எப்படி 3000 3500 வாங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் இதில் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் தான். எனக்கு தேவையில்லாத பொருட்களை நான் வாங்க மாட்டேன். தேவையுள்ள பொருட்களையும் நான் நல்ல குவாலிட்டியில் வாங்குகிறேன். பட் ஆனால் எப்படி எனக்கு செலவை குறைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு மாதமும் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோவில் இருக்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மறக்காது. இப்போ இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் லிஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசியும் சாப்பாட்டு அரிசி ரெண்டுமே வந்து வாங்கி இந்த வாளியில் ஃபில் பண்ணியாச்சு. இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி ரெண்டுமே எவ்வளவு தேவையோ அவ்வளோ தான் வாங்குவேன். மோஸ்ட்லி 7 கிலோ ரெண்டுமே 7 கிலோ வாங்குவேன். ரொம்ப ரேராக 8 கிலோ வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த மூட்டையாக எடுக்காமல் தேவைப்படுற அளவு மட்டும்தான் நான் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு மூட்டை எடுத்துட்டிங்கன்னா அடுத்த 2-3 மாதத்துக்கு நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. எங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய பாத்திரமும் இல்லை, இட வசதியும் இல்லை. வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப சின்ன வீடு தான். ஸோ அதனால் அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் செஞ்சிட்றேன். அவங்க சொன்ன டிப்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு பணம் மிச்சமாகும். பட் ஆனால் இட வசதி இல்லாதனால தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து 1 கிலோ உளுந்து பாக்கெட்டு வீட்டில் வந்து கண்டிப்பாக ஆல்ரெடி 1 கிலோ உளுந்து பாக்கெட் ஸ்டாக் இருக்குது. இருந்தாலும் 1 கிலோ நாங்கள் எப்போதுமே வாங்குவோம். ஒரு மாதத்துக்கு 2 பாக்கெட் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். அப்புறம் துவரம்பருப்பு சாம்பார் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் பாசிப்பருப்பு 1/4 கிலோ தான். ஸோ துவரம்பருப்பு 1/4 கிலோ, பாசிப்பருப்பு 1/4 கிலோ ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது. அதனால் இது 1/2 கிலோ, இது 1/4 கிலோ வாங்கினேன். இல்லைனா இது 3/4 கிலோ வாங்குவேன், அது 1/2 கிலோ வாங்குவேன். ஜீனி வந்து 1 கிலோ பாக்கெட்டு. கண்டிப்பாக 1 கிலோ பாக்கெட் பத்தாது. நாங்கள் ரேஷனில் மிச்ச ஜீனியை வாங்கிப்போம், அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வெளி மார்க்கெட்டில் 1 கிலோ ஜீனி மட்டும்தான் வாங்குவேன். அப்புறம் உப்பு 1 கிலோ, கடலைப்பருப்பு 1 கிலோ. கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ. அதுக்கப்புறம் சிகப்பு கொண்ட கடலையும் பயிரும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு விட்றதுக்கு, அதே சமயம் குழம்புக்கும் போட்டுக்கலாம். இந்த கொண்டக்கடலை குழம்பு, காய்கறி இல்லாத நேரம் அந்த கொண்டக்கடலை புளிக்குழம்பு வச்சுருவோம். பாசிப்பயிறு கூட்டு மாதிரி பண்ணி கடையல் மாதிரி பண்ணி ரைஸுக்கு சாம்பாருக்கு பதிலாக குழம்புக்கு பதிலாக தொட்டு சாப்பிடுவோம். ஸோ அப்போ 2 பர்பஸாக ஆகிடுச்சு. இந்த ரெண்டுமே வந்து டாக்டர்ஸ் அதிகமாக குழந்தைங்களுக்கு சேர்க்க சொல்கிறாங்க. பசங்க சாப்பிட தான் மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, கொண்டக்கடலை நாங்கள் ஸ்நாக்ஸ்க்கு வைக்கிறோம், சரியாக சாப்பிட்லன்னா அதை அப்படியே மிக்சியில் அரைச்சி தோசை மாவில் கலந்து புரோட்டீன் தோசையாக மாற்றி கொடுத்துட்றோம். அதே சமயம் அடை மாவு செய்கிறப்ப கூட இந்த 2 பருப்பையுமே வந்து நாங்கள் ஓரளவுக்கு போடுறோம். அதனால் பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் போய் சேரும். அதனால் இது வாங்கியிருக்கோம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ரேட்டு கிடையாது, ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஆனால் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. மெயினாக ஸ்நாக்ஸ்க்கு வந்து வாரத்தில் 2 நாள் வந்து பாயில்டு சீரியல்ஸ் வந்து வச்சு விட சொல்கிறாங்க. அதனாலே நாங்கள் வாங்கிடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் ரவை. நாகா ரவை 2 பாக்கெட் வாங்கிடுவோம். 1/2 கிலோ பாக்கெட்டாக 2 வாங்கிட்டால் கரெக்டாக இருக்கும்.
அப்புறம் மைதா எப்பயாவது ரொம்ப ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு, சப்பாத்தியோடு சேர்ந்து செய்கிறதுக்கு, பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் ஆஷீர்வாது. இந்த தடவை கோதுமை வாங்கி அரைக்க முடியல. கோதுமை வாங்கி அரைக்கிறதுக்கு சத்தியமாக டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பாக்கெட் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டால் அது கோதுமை மாவு அரைச்சிருவோம். அப்புறம் பெருங்காயத்தூள் டப்பா, அப்புறம் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு பாக்கெட்டு, மஞ்சத்தூள் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு ஒரு பாக்கெட்டு, அதுக்கப்புறம் நரசு சேமியா 2 பாக்கெட்டு. ஸோ இப்போ நம்ம இட்லி தோசை போர் அடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேமியாவையும் ரவும் தான் நமக்கு கை கொடுக்கும். ஸோ அதனால் இது எப்போதுமே ஸ்டாக் இருக்கணும். அதே மாதிரி பசங்களுக்கு கேசரி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கும் ரவை அவசியமாக இருக்குது. மைதாலையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்காவது குட்டி குட்டி இனிப்பு போண்டா போடுறதுக்கு, இல்லை வீட்டிலையே பரோட்டா செய்கிறதுக்கு அதுக்காக ஒரு 1/2 kg. ஸோ அதுக்கு மேலே போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து மிஷினில் கொடுத்து அரைங்க, பேக்கெட்டாக வாங்குறத விட அதான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் லாஸ்ட் மந்த்து உங்கள் சப்ஸ்கிரைபர் சொன்ன டிப்ஸை கேட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் இந்த தடவை பேக்கெட் வாங்கலை. அது ஸ்டாக் நிறையாவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண்டை வெல்லம் 1/2 கிலோ பாக்கெட் ஒன்று, அப்புறம் ட்ரை கிரேப்ஸோட ரேட் அப்படியே பாதிக்கு பாதி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே 100 கிராம் 28 ரூபா வரும். இந்த தடவை வந்து 100 கிராமே வந்து 49 ரூபாய் என்னவோ. ஆக்சுவல் ரேட்டு 56 ரூபா சொல்லியிருந்தாங்க. அது ஹோல்சேல் கடை அப்படிங்கிறதுனால 48 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. ரேட் நல்லா ஏறிடுச்சு. மிஸ்டர் கோல்டு கிடைக்கல, அதனால் 1 லிட்டர் ஃபார்ச்சூன் ஆயில் வாங்கியிருக்கோம். 1 லிட்டர் பத்துமா அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டாக எங்களுக்கு 1 லிட்டர் போதும். இன்னொரு 1 லிட்டர் எப்போதுமே ஸ்டாக் இருக்கும் எங்கள் வீட்டில். 1 லிட்டர் கேனில் இருக்குன்னா அந்த 1 லிட்டர் பேக்கெட் ஸ்டாக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மந்த் போகிறப்ப அந்த கேன் காலி ஆகிடும், இது ஊற்றிடுவோம், ஒரு பேக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்குவோம். ஸோ எப்படியுமே 1 லிட்டருக்குள்ளே நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம். எப்படி வந்து 1 லிட்டர் உங்களுக்கு பத்துது அப்படிங்கிறதுக்கு கூட நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். சர்ஃபெக்சல் மேட்ரிக் லிக்விட் 1 லிட்டர் பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் கடலை மாவு, ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு கடலை மாவு. அப்புறம் வந்து விம் லிக்விட் வந்து 2 சாஷே வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி 2 சாஷே ஸ்டாக்கில் இருக்குது. அதே மாதிரி ஹமாம் சோப்பும் 2 ஹமாம் சோப்பு மீடியம் சைஸ் வாங்கியிருக்கோம். கார்த்திகா ஷாம்பு சாஷேவாக ஒரு 10 பாக்கெட். இது கரெக்டாக இருக்கும். இந்த க்ரீன் முன்னாடி ரெட் வாங்கிட்டு வந்து இந்த க்ரீன் ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ அதனால் தண்ணி கலந்து யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லது, இல்லைனா ரொம்ப முடி கொட்டும்னு சொன்னதுனால 10 பேக்கெட் கரெக்டாக வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு தான் இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் இது முடிஞ்சிருச்சு. ஸோ பில்லு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3084 ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் சில விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கும். இதில் இல்லாத பொருட்கள் நிறைய பேர் கேட்பீங்க, இது வாங்கலையா அது வாங்கலையா நிறைய பேர் கேட்பீங்க. இதில் இல்லாத பொருட்கள் ஏற்கனவே வீட்டில் ஸ்டாக் இருக்கிறதுனால அதை வந்து நான் வாங்கி காசு வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அது எல்லாமே காலியாகிறதுக்கு தான் நம்ம அடுத்த லிஸ்ட்டில் நான் போடுவேன். இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.